الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا فضيلة لعربي على أعجمي ولا لأعجمي على عربي إلا بالتقوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இந்த அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் இந்த பூமிக்கு வழங்கிய சத்திய சன்மார்க்கம் இஸ்லாம், அதனுடைய வெற்றிக்கான பல்வேறு காரணங்கள், அவற்றில் மிக முக்கியமான காரணம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கிற ஒரு சமுதாயத்தை இஸ்லாம் உருவாக்கியது. இஸ்லாமை பொறுத்தவரை வர்க்க ரீதியாய், ஜாதி ரீதியாய், மொழி, இன, நிற பேதங்களினால் எந்தவிதமான வேறுபாடுகளும் மனித குலத்திலே கற்பிக்க கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இந்த ஒரே ஒரு கோட்பாட்டின் மூலம்தான் உலகத்தினுடைய போக்கை இஸ்லாம் மாற்றியது என்று சொல்லலாம், அல்லது உலகத்தின் கவனத்தை இஸ்லாம் ஈர்த்து கொண்டது என்று சொல்லலாம். உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். அவர்களிடையே பாகுபாடு வேண்டாம் என்கிற இந்த மந்திரம் மிகப்பெரிய தாக்கத்தை இஸ்லாம் போன இடங்களில் எல்லாம் ஏற்படுத்தியது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வருகைக்கு முன்னால் அநேகமாய் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் இந்த வர்க்க வேறுபாடும் மொழி, இன, நிற பாகுபாடுகளால் சண்டையிட்டுக் கொள்ளுகிற காட்சிகளும், மனிதனை அடிமைப்படுத்தி வைக்கிற கேவலமும், பிற்படுத்தப்பட்டவர்கள் மிக மோசமாக வஞ்சிக்கப்படுகின்ற சூழ்நிலைகளும் உலகமெல்லாம் இருந்தது. இந்த போக்கைத்தான் இஸ்லாம் மாற்றுகிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்லுகிறான்: யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம். அதாவது உங்களுடைய தந்தை ஒருவர், உங்களுடைய தாய் ஒருவர், உங்களிடத்திலே பேதம் எதற்கு என்று கேட்கிறது குர்ஆன். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, குலங்களாலும் கோத்திரங்களாலும் நீங்கள் பிரிந்து கிடப்பது உங்களுக்கிடையே அறிமுகத்திற்குத்தானே ஒழிய பரம்பெருமைக்காக அல்ல. ஒருவரை அறிந்து கொள்வதற்காக
பெயர் வேண்டும், அவர் எந்த வகையரா என்று வேண்டும். இந்த அடையாளங்களுக்குத்தான் இறைவன் குடும்பங்களையும் ஊர்களையும் நாடுகளையும் மொழிகளையும் இனங்களையும் ஏற்படுத்தினானே தவிர அதை வைத்துக் கொண்டு அடித்துக் கொள்ளவோ பாரபட்சம் காட்டவோ மனித குலத்துக்குள்ளே பாகுபாடு கற்பிக்கிற அந்த வேதமைகளுக்கு இங்கே வேலை இல்லை என்பதை திருக்குர்ஆனுடைய இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. குர்ஆனில் தனது வல்லமைகளை பட்டியலிடுகிற இறைவன் ஒரு இடத்தில் ஒமின் ஆயாத்திஹி அவருடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான், இஹ்திலாஃபு அல்சினத்திக்கும் வ அல்வானிக்கும், உங்கள் மொழிகள் மாறுபடுவதும் உங்கள் நிறங்கள் மாறுபடுவதும். அவன் அரபி, இவன் ஆங்கிலம், இவன் தமிழ், இவன் சிங்களன், இவன் மலையாளம். இந்த மொழி பேதங்கள் எல்லாம் இறைவனின் அத்தாட்சி. அவன் மனித குலத்தை அறிமுகத்திற்காக அப்படி அமைத்து வைத்தான். அல்வானிக்கும், அவன் வெள்ளையன், இவன் கருப்பன், இவன் சிவப்பன் என்றெல்லாம் நிறங்களால் கற்பிக்கப்படுகிற பாகுபாடு அது பாகுபாட்டிற்கல்ல, அறிமுகத்திற்கு என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த வர்க்க வேறுபாடு உலகம் முழுக்க இருந்தது இஸ்லாமிய வருகைக்கு முன்னால். ஏன் இன்றைக்கும் இஸ்லாம் அல்லாத பிற இடங்களில் இந்த வர்க்க வேறுபாடு நிறையவே இருக்கிறது. நபிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கடைசியாய் தந்த அந்த ஹஜ்ஜினுடைய உரை இந்த வர்க்க வேறுபாட்டை வேறறுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அந்நியனை காண அரபிக்கு சிறப்பு கிடையாது. ஒரு அரபிக்கு அல்லது அந்நியனுக்கு அரபியை விட சிறப்போ அரபிக்கு அந்நியனை விட சிறப்போ கிடையாது. கருப்பனுக்கு கருப்பனை விட சிவப்பனுக்கோ அல்லது சிவப்பு நிறத்தவனை விட கருப்பு நிறத்தவனுக்கோ எந்த பாகுபாடும் கிடையாது. சொல்லிவிட்டு அந்த உரையிலே சாராம்சத்தை சொன்னார்கள். உங்களிடையே வேறுபாடு உண்டு என்றால் ஒரே ஒரு வேறுபாடு தான், அது இல்லா பித்தக்வா, இறையச்சத்தை மட்டும் கொண்டது. இறையச்சம் உள்ளவர்கள் மேலானவர்கள், அது இல்லாதவர்கள் கீழானவர்கள், அவ்வளவுதான். இங்கே ஜாதிகளில் ஆண் ஜாதி பெண் ஜாதியை தவிர வேறு ஜாதி இல்லை. இங்கே நிறத்தால் மொழியால் சண்டைகளுக்கான வேலை இல்லை. அந்த வாசனை எல்லாம் இஸ்லாம் அடைக்க துவங்கிய போதுதான் உலகத்திலே பல நாடுகளிலும் பல்லாண்டு காலமாய் இந்த வர்க்க வேறுபாடுகளால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களின் பார்வை வேகமாக இஸ்லாத்தை நோக்கி திரும்பியது. இன்றைக்கும் கூட உலகத்தில் இருக்கிற எந்த முஸ்லிமையும் கூப்பிட்டு நீ எந்த ஜாதி என்று கேளுங்கள், தெரியாது. எந்த ஜாதி தெரியாது. அவர்களை பொறுத்தவரை அவர்கள் முஸ்லிம். அங்கே இருக்கிற ராமத்தரோ லப்பையோ தக்னியோ உருதுவோ தமிழோ பேக்வர்டு கிளாஸுகளோ இப்படி எல்லாம் நிறைய இருக்கிறது. இதுவெல்லாம் கூட அடையாளங்களுக்குத்தானே உடைய பாகுபாடுகளுக்கு அல்ல. அப்படி ஒரு பாகுபாடு எந்த சூழ்நிலைகளையும் வந்ததில்லை. எனவே இஸ்லாத்தில் ஜாதி என்று இதை சொல்ல முடியாது. குடும்ப அறிமுகத்திற்காக ஊர் அறிமுகத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த லப்பை ராமத்தர் போன்றவைகள் எல்லாம். எனவே நீ யார்? நீ முஸ்லிம், அவ்வளவுதான். அதை தாண்டி ஜாதிய கட்டமைப்புக்குள்ளே அதனுடைய சிக்கலான வலைகளுக்குள் ஒருபோதும் முஸ்லிம் சிக்கிக் கொண்டது கிடையாது. சொல்ல போனால் மனிதர்கள் உருவாக்கியது தானே இந்த ஜாதிய கட்டமைப்பு. உலகத்திலே எத்தனை கோடி மக்களும், ஒரு 600 கோடியோ 700 கோடியோ, அவர்களின் தந்தை 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 என்று போய் பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் ஊற்றுவிடும். தாயின் வழியை தொடர்ந்து போனால் ஹவ்வாவிடம் ஊற்றுவிடும். ஆதம் எந்த ஜாதி, ஹவ்வா எந்த ஜாதி? அதனால் தான் குர்ஆன் சொல்லுகிறது, நிந்தக்கரின் மவுந்தா, ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அபாக்கும் வாஹித் வ இன்ன ரப்பக்கும் வாஹித். உங்களின் தந்தை ஒருவர், உங்களின் ரப்பு ஒருவன். பின் எங்கு வந்தது இந்த ஜாதிகள்? எனவே வர்க்க ரீதியாக இருக்கிற எந்த பாகுபாடுகளையும் இஸ்லாம் அனுமதித்ததில்லை. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாய் அனுப்பப்பட்ட இந்த பொன்னான தருணம் பழைய காலம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஜாதிய அடக்குமுறைகள் இருந்தது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேதம் உச்சகட்டத்திலே கொடிகட்டி பறந்தது. பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிக மோசமாக நசுக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் வருகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பில்
பதவியில இருக்கிற ஒரு தூதர் தங்களை சுற்றி அமர வைத்தது அத்தனை பேரும் பலவீனமான மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், விழிப்பு நிலை மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தவர்கள், அன்றாட பிழைப்புக்கு வழி இல்லாதவர்கள், வயிற்றுப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிற ஏழைகள், இவங்கெல்லாம் தான் பெருமானாரை சுற்றி இருந்தார்கள். பணக்காரன் சற்று தள்ளி நின்று இவர்களை தள்ளிவிடுங்கள் என்று சொன்னார். வகி வந்தது, இவர்களை தள்ளக்கூடாது. ولا تطرد الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه. அல்லாஹுவை நாடி காலையும் மாலையும் உங்களோடு துதித்துக் கொண்டிருக்கிற இந்த பலவீனமான மக்களை நாயகமே நீங்கள் தள்ளி வைக்க வேண்டாம், நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டாம். ஜாதி வரி பிடித்த பல பேர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வராததற்கு காரணம் இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் பெருமானார் பக்கத்திலே இருக்கிறார்கள் என்பதுதான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவும் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இது போன்றவர்கள் எல்லாம் அமர்கிற இடத்தில் எப்படி அபூஜஹல் வருவார், எப்படி மற்றவர்கள் வருவார்கள்? வரவில்லை. சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உள்ளூர் வெளியூர் எல்லா நேரங்களிலும் உற்ற தோழர்களாய் அவர்களோடு இருந்தது சமுதாயத்தின் கீழ்நிலை மக்கள். அந்த கீழ்நிலை மக்கள் தான் தீர்க்கதரிசிகளோடு இருப்பார்கள், இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக இந்த ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு சமூக நீதியை கையில் எடுத்தார்கள். ஒடுக்கப்பட்ட கடைக்கோடி மனிதனுக்கும் சரியான நீதி கிடைக்குமானால் அதுக்கு பேருதான் சமூக நீதி. சமூக நீதி என்கிற சொல்லாடல் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இன்றைய தேதிகளில். சமூக நீதி என்பது என்ன? ஒரு நாட்டிலே இருக்கிற சிறுபான்மை மதம், சிறுபான்மை மொழி, இனம், நிறம், பிற்படுத்தப்பட்ட மக்கள், வசதி இல்லாதவர்கள், அவர்கள் கூட எல்லா உரிமைகளையும் பெற்று வாழ்வதற்கு ஒரு நாடும் அதன் அரசும் அதன் அரசமைப்பு சட்டமும் வழிகோடுமானால் அது சமூக நீதி உள்ள அரசு என்று பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வென்றெடுப்பதற்கு அவர்கள் முதலாக கையில் எடுத்தது இந்த சமூக நீதி. பக்கத்திலே கூப்பிட்டு தாழ்த்தப்பட்டவனை அமர வைத்தால் இந்த மார்க்கம் உலகத்தை கவரும் என்பது அல்லாஹ் ரசூலுடைய வியூகம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதைத்தான் செய்தார்கள். ஆட்சிக்கு வந்த முதல் நாள் ஆற்றுகிற உரையில் ஆண்டது என்னவோ குறைந்த காலம் 2 ஆண்டுகளே என்றாலும் துவக்க நாளில் பேசினார்கள். துவக்க நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கிலாஃபத்தின் வாரிசாக உள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினார்கள். அல் கவியு ஃபீக்கும் தஈஃபுன் இன்தி. உங்கள்ட்ட பலமான வேண்டும் நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் எந்த பலவீனமானவங்க. ஹத்தா உர்ஜிஅு இலைஹி ஹக்கா. ஏழைகளுக்கான பலவீனமானவர்களுக்கான உரிமையை நான் திரும்ப பெற்று தருகிற வரை உங்கள பலமானவன் எல்லாம் எந்த பலவீனமானவன். அடுத்து சொன்னார்கள், நீங்க யார பலவீனமான தாழ்த்தப்பட்ட மக்களாக நினைக்கிறீர்களோ அவர்கள் தான் என்னிடத்திலே கவி, சக்தி வாய்ந்தவர்கள். சக்தி வாய்ந்தவர்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்களிடமிருந்து எல்லா உரிமைகளையும் பெற்றுத் தருகிற வரை நான் ஓய மாட்டேன் என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உலக சமத்துவத்திற்கு விடுத்த முதல் நாளில், அதுவும் அவர்களுடைய ஹிலாஃபத் அரங்கேற்ற வேளையிலே சொன்ன வார்த்தை. அந்த வழியில் தான் இஸ்லாமிய ஆட்சிகள் நடந்தது. சொல்லவே வேண்டாம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில மேற்கொள்ளப்பட்ட சமூக நீதி மிக அற்புதமான சமூக நீதி. எந்த மதத்தவனும் தன் உரிமையோடு இஸ்லாமிய குடியரசின் கீழே வாழ முடியும். அதுதானே உண்மையான சமூக நீதி. யூத மதத்தை சார்ந்த கிழவர் ஒருவர் பிச்சை எடுக்கிறார். யூத கிழவன். அவர் தெருவிலே, கடைகளில், வீடுகளில் பிச்சை எடுப்பதை பார்த்து விட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நகர்வலத்தில் அதை பார்த்து விட்டவர்கள் கூப்பிட்டு விசாரித்தார்கள். அவர் யூதர் என்று தெரிந்தது. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அமர வைத்து அவருக்கு எல்லா உபசாரங்களும் விருந்துபசாரம் செய்துவிட்டு, நான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்ற முறையில் என்னை மன்னித்து விடுங்கள், எங்களுடைய இஸ்லாமிய ஆளுகைக்கு கீழ் உழைக்க முடியாத ஒரு வயதான கிழவன் பிச்சை எடுக்கிறான் என்பது இஸ்லாமிய அரசுக்கு கேவலம் என்று சொல்லிவிட்டு
கவர்னரை அழைக்கிறார்கள், அதிகாரிகளை அழைக்கிறார்கள். சொன்னார்கள், யூத மதமாயினும் கிறிஸ்தவ மதமாயினும் வேலைக்கு போக முடியாத அளவுக்கு வயோதிகர்களாகிவிட்டால் அவர்கள் உழைப்பை நிறுத்துகிற நாளிலே இருந்து அவர்கள் இறக்கும் வரை அரசாங்கம் மாதந்தோறும் நிவாரணத் தொகை, வசீஃபா தொகை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த யூத கிழவருக்கு என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் அடுத்தவர்களிடத்தில் பிச்சை எடுப்பதை தன்னுடைய இஸ்லாமிய அரசுக்கான கேவலமாக ஒரு மன்னர் பார்க்கிறார் என்றால் அதுதான் சமூக நீதி. எந்த ஒரு நாட்டிலும் அந்த நாட்டிற்கு கீழே இருக்கிற சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு சின்ன இழிவை கூட சந்திக்காமல் வாழுவதற்கு ஒரு அரசு முயற்சி மேற்கொள்ளுமானால் அதுதான் சமூக நீதி. எல்லாருக்குமான நீதி, எல்லாருக்குமான சமத்துவம் அங்கு அப்போதுதான் நிலைநாட்டப்படும். எந்த வகையிலேயும் ஜாதியாக, மத ரீதியாக, வேறு ஏதாவது வர்க்க ரீதியாக போரோ சண்டையோ வந்துவிடக் கூடாது என்பதில் கவனம் காத்தவர்கள் அந்த பொன்னான கிலாபத்தினுடைய அந்த பொற்கால ஆட்சியாளர்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டது, நீங்கள் இங்கேயே தொழுகலாம் என்று சர்ச்சுக்குள்ள ஒரு தடவை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது உமரது எல்லா வலுவுக்கு தொழுகுங்கள் என்றார்கள். கையிலே தொழுவிரிப்பை எடுத்துக்கொண்டு வெகு தூரம் போய் ஆலயத்திலிருந்து வெகு தூரம் வெளியே வந்து வெட்ட வெளியிலே விரித்து தொழுதுவிட்டு சொன்னார்கள், நாளை நான் தொழுததால் இந்த இடம் உமர் தொழுத இடம் எனக்கு தாய் என்று ஒரு சண்டை இங்கே தோன்றிவிடக்கூடாது. இங்கே இந்த நாட்டிலே நீங்கள் இனி நாங்கள் ஆட்சி பதவி ஏற்க போகிறோம், நீங்கள் இந்த நாட்டில் சிறுபான்மையினராகி விடுவீர்கள். ஒரு நாட்டின் சிறுபான்மையினருடைய ஒரு வழிபாட்டு தலத்தை பெரும்பான்மையாகிய முஸ்லிம்கள் கைப்பற்றிவிடக் கூடாது, அப்படி ஒரு வருங்காலத்தினுடைய வடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் இப்போது போய் வெளியிலே தொழுகிறேன் என்று தொழுத அந்த தூர நோக்கை யோசித்து பார்த்தால் ஒரு தேசத்தில் நீதி என்பது, சமூக நீதி என்பது எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை இவர்களெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் ஒரே மாதிரியான பார்வை அரசுக்கு இருக்குமானால் அந்த அரசு சமூக நீதியுடைய அரசு. ஏன் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை நிர்ணயித்தவர்கள், அதை உருவாக்கியவர்கள், அதனுடைய குழு முயற்சி, அவங்கெல்லாம் கூட இந்திய அரசு சமூக நீதிக்கானது என்றுதான் இருந்தார்கள். ஆனால் சமூக நீதி மட்டும் இங்கே இல்லை. சமூக நீதிக்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள். இடஒதுக்கீடுகளை வாங்கி திருப்திப்படுகிற நிலையிலே இருக்கிறதே ஒழிய சமூக நீதி முழுமையாக நாட்டிலே இல்லை. எல்லாருக்கும் ஒரே சட்டம் எந்த நாடு இருக்கிறதோ, பாரபட்சம் இல்லாமல் நடத்துவோம் என்று எந்த நாடு சொல்லுகிறதோ அதுதான் சமூக நீதிக்கான அரசு. இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு இஸ்லாம் அடுத்த சமயத்தவர்களை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று உயர்வான அணுகுமுறைகளை பட்டியலிடுகிறது. அவர் கற்பனையிலே அவர் நினைத்தால் கூட ஒரு மாற்று மதத்தவரை ஒரு இஸ்லாமிய அரசுக்கு கீழே துன்புறுத்த முடியாது. சொல், இல்லாவிட்டால் தொலைந்தாய், படுகொலை செய்வோம், கும்பல் தாக்குதல் நடத்துவோம் என்றெல்லாம் எந்த காலத்திலும் நமக்கு வரலாற்றில் ஒரு வரி கூட இல்லை. இந்தியாவிலே சொல்லப்படுகிறது அல்லவா, நிறுத்தி நிற்க வைத்து ராம் என்று சொல், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல், இல்லாவிட்டால் கும்பல் தாக்குதலுக்கு இலக்காகி படுகொலை. அதாவது பலவீனமான இதயத்தவர்கள் பார்க்க முடியாத அளவுக்குள்ள கோரத்தாண்டம் அந்த தண்டனைகளில் உலகத்தின் எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டிலும் ஒரு மாற்று மதத்தவனை நிற்க வைத்து அல்லாஹ் என்று சொல் என்று நாம் சொன்னதில்லை, சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது, சொல்ல அனுமதி இல்லை. அல்லாஹ் என்று சொல் என்று ஒரு அடுத்த சமயத்தை சார்ந்தவனை நிர்பந்திப்பதை முதல்ல முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கும் அதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே விதமான நீதி நடைபெறுகிற அரசியல் அமைப்பு தான் சமூக நீதி என்று சொல்லுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் அல்லவா, ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி திருடிவிட்ட நேரத்தில் அந்த பெண்மணிக்கு தண்டனை வேண்டாம் என்று சிபாரிசுக்காக பல பேர் பேசி கடைசியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரொம்ப பிரியமானவர்கள், வளர்ப்பு மகனை போன்றுள்ளவர்கள், பெருமானாருடைய சிறுபிரா குழந்தையிலே இருந்து ரசூலுல்லாஹின் தொடையிலே வளர்ந்த பிள்ளை உசாமாவை அனுப்பி வைக்கலாம் என்று அனுப்பி வைத்து உசாமா வந்து சொன்னார்,
பெரும்பணக்கார குடும்பத்தை சார்ந்த பெண் திருடிவிட்டார் என்பதற்காக அவர் கையை வெட்டிவிட நீங்கள் ஆலோசிக்கிறீர்கள். இது நம்முடைய சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திவிடக்கூடும். எனவே சற்று பரிசீலிக்கலாமே என்று சொன்ன போது அதுவரை உசாமாவை கடிந்து கொண்டதில்லை. ஆனால் அப்போது கடிந்து கொண்டார். அல்லாஹ்வுடைய தண்டனைகள்ல ஒரு தண்டனைக்கு சிபாரிசு பண்றதுக்கு நீ வந்தியா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள். காலுவின் அசரகபீஹிம் ஷரீஃப் தரகு வைதா சரகபீஹிம் நரீஃப் அகாமு அலைஹில் ஹத்த. முன்புள்ள சமுதாயம் எல்லாம், முன்புள்ள குறிப்பாக யூதர்கள் எல்லாம் உயர்ந்தவன் திருடிவிட்டால் விட்டு விடுவார்கள், தாழ்ந்தவன் திருடிவிட்டால் தண்டனை நிறைவேற்றுவார்கள். நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற அந்த வாசகத்தை அப்போது உசாமாவுக்கு சொன்னார்கள். லவ் சரகத் ஃபாத்திமத்து பின்தி முஹம்மதின் லகதஅது யதஹா. முஹம்மது மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன். அந்த வார்த்தை அப்போது உசாமாவுக்கு சொன்ன வார்த்தை. சமநீதி என்பது என்னவென்றால் ஒரு நாட்டிலே வாழுகிற எல்லோருக்குமான நீதி. நான் பெரும்பான்மை, எங்களுடைய சட்டங்களுக்கு சிறுபான்மையினர் கட்டுப்பட வேண்டும் என்பது அது ஒரு எதிர்த்ததிகாரம். மதீனாவினுடைய பன்மை சமூகம் இதற்கு உதாரணம். மதீனாவின் பன்மை சமூகம் முஷ்ரிக்குகள் வாழுகிறார்கள், முனாஃபிக்குகள் என்கிற நயவஞ்சகர்கள் வாழுகிறார்கள், யூதர்கள் வாழுகிறார்கள், நசராக்கள் வாழுகிறார்கள். உண்மை என்னவென்றால் இவர்களெல்லாம் தத்தமது மதப்படி வாழுகிறார்கள். அரசு இஸ்லாமிய அரசு, நாயகம் உயிரோடு இருக்கிறார்கள். மதீனா இஸ்லாமியர்கள் 90% நிறைந்து வழிகிற பூமி. ஆனால் 10% உள்ள இந்த சிறுபான்மை தங்களின் சமய உரிமைகளோடு வாழ்ந்தார்கள் அல்லவா? அதுதான் பன்மை சமூகத்தில் சமூக நீதி என்று சொல்லுகிறோம். அந்த சமூக நீதி நிலைநாட்டப்படுகிற போதுதான் ஒரு அரசு சரியான அரசு. ஒரு 10% இருக்கிற யூதர்களை வெளியே போங்க என்று சொல்ல எவ்வளவு நேரம் ஆகிவிடும்? அசுர மெஜாரிட்டியோடு இஸ்லாம் இருக்கிற மதீனாவில் வெளியே போ என்று சொல்ல எவ்வளவு நேரம் ஆகிவிடும்? ஆனால் குழவி கூடி அவர்களோடு கலந்து மகிழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை அறிவிப்புகள்! யூத சிறுவனுக்கு உடல்நலம் சரியில்லை, ஒரு வாலிபன் வீட்டுக்குள்ளே புகுந்து நெற்றியிலே கை வைத்து நலம் விசாரிக்கிறார். யூதனுடைய ஜனாசா போகிறது, எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறார்கள். உயர்ந்து ஜுப்பா ஒன்று அணிந்திருக்கிறார்கள், யூதன் அன்பளிப்பாய் தந்தன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், பெருமானார் அணிந்த ஆடைகளிலேயே அது உயர்ந்த ஆடை, அது யூதர்கள் அன்பளிப்பாக வழங்கியது. எத்தனை எத்தனை வரிகள் பெருமானாரின் வரலாற்றில்! ஏன் இறக்கிற போது கூட அவர்களின் உருக்கு சட்டையை தொடாதிய போது அதுபோது யூதரிடம் அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. சில கோதுமைகளை குடும்ப தேவைக்காக வாங்க முற்பட்ட போது அடமானமாய் யூதனிடம் தானே வைத்திருந்தார்கள். ஒரு பன்மை சமூகத்தில் வாழும் சிறுபான்மை சமுதாயத்தோடு ஒரு பெரும்பான்மை சமயத்தினுடைய தலைவர் இப்படி இணைத்தும் இயைத்தும் இருக்கிறார் என்றால் அதுதான் மதீனா கண்ட அந்த பன்மை சமூகத்தில் உள்ள சமூக நீதி. உலகத்திலேயே தீண்டாமை என்பது, பாரபட்சம் என்பது, ஏற்றத்தாழ்வு என்பது எல்லா நாட்டிலையும் இருக்கு. மேல்நாடுகளில் கருப்பன் வெள்ளை பிரச்சனை இருக்கு, நிறைய நாடுகளில் இடவெறி நிறவெறி எல்லாம் இருக்கு. ஆனால் மிக மோசமான தீண்டாமை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. என்னன்னா ஒருத்தனை தொட்டுட்டா தீட்டு, தொட்டால் தீட்டு, மேல முட்டிட்டா போய் குடிச்சிருவான், வந்து நின்றுட்டு போயிட்டா எதையாவது ஊற்றி கழுவி விடுவான். குறிப்பாக கழுவி விடுவது மாட்டுச்சாணம், மாட்டுச்சாணத்திலே கழுவுவான். ஒருத்த மேல ஒருத்த முட்டனா தீட்டு அப்படிங்கிறது உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான். அன்டச்சபிலிட்டி, இந்த தீண்டாமை எல்லா அரசு அலுவலகத்திலையும் நீட்டா எழுதி வச்சிருப்பாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அழகா போடு. பிறப்புக்கும் எல்லா உயிர், யாதும் ஊரே யாவரும் கேடு, அழகாக எழுதப்பட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவை. அத்தனை அரசு அலுவலகத்திலே அதாவது எழுத்துல மட்டும்தான் இருக்கு. அதே ஆபீஸுக்கு ஒரு தாழ்த்தப்பட்டவன் போறப்ப அவனுடைய சீட் வேற, அவனை நடத்துற விதம் வேற. ஆனா எல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள். குலத்தாழ்ச்சி முயற்சி சொல்லல் பாவம், குலத்தாலே தாழ்வு உயர்வு கூடாது. அது புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா பாட புத்தகங்களிலும் முதலில் தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் தீண்டாமை மிக உச்சகட்டமாக அதிகமாக இருப்பது இங்கே மட்டும்தான். தனி மயானம்,
செத்த பிறகு ஒரு மனிதனை அடக்குவதில் உங்களுக்கு என்ன பாகுபாடு? அவன் இறந்து போயிட்டான், 6 அடி குழிக்குள்ள அத்தனை பேரும் அடக்கம். ஆனா தாழ்த்தப்பட்டவனுக்கு தனி சுடுகாடு. காரணம், அவன் பிறப்பால் வர்க்கத்தால் அவன் ஏதோ ஒரு ஜாதியில பிறந்து விட்டான். அவன் செய்த பாவம் அவ்வளவுதான். அவனுக்கு தனி கபரிஸ்தான், அவன் தண்ணி எடுக்க தனி கிணறு. ஏன், பல கிராமங்களில் அவர்கள் நடப்பதற்கு கூட தனி பாதை. பள்ளிக்கூடங்களில் தலித் மாணவர்களுக்கு அரசு வழங்குகிற இலவச உணவை கூட உயர்ந்த மாணவர்கள் ஒரு இடத்திலும் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தனி இடத்திலும் அமர்ந்து சாப்பிடுகிற கொடுமை. இது ஏதோ கிமு கிபியெல்லாம் இல்லை, இப்போ இந்த ஆண்டில் நடந்ததை சொல்லுகிறேன். இந்த ஆண்டு வரை இருக்கிறது. தங்களுடைய ஜாதி அல்லாத வேறு ஒரு இடத்தில் திருமணம் செய்வதற்காக வேண்டி பெற்றோரையும் மணமக்களையும் சேர்த்து மரத்திலே கட்டி வைத்து அடிக்கிற கொடுமை இதெல்லாம் இந்த ஆண்டு நடைபெறுகிறது. ஒரு தாழ்த்தப்பட்டவன், மிகவும் தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனுக்கு ஆஸ்பத்திரியில் ஆம்புலன்ஸ் இல்லை என்கிற செய்தி இந்தியாவையே ஒடுக்கியது. அவசர மருத்துவ உதவிகள் கூட அவன் எந்த ஜாதி என்று பார்த்துத்தான் தரப்படும் என்கிற அளவுக்கு கேவலமாக இருக்கிறது. சமூக நீதி என்பது என்ன தெரியுமா? இந்த நாட்டின் கடைக்கோடியில் சேரியில் பிறந்த குடிமகனும் இந்தியாவினுடைய எல்லா மனிதர்களுக்குமான உரிமைகளுக்கு அவன் சொந்தக்காரன். இந்த கொடுமைகளை எல்லாம் அனுபவித்தவர்கள் தான் இஸ்லாத்தை பார்க்கிறார்கள், இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள், கவரப்படுகிறார்கள். வெளிநாடுகளில் மால்கம் எக்ஸ் போன்றவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தது இதனால் தான். உத்து சட்டை வீரர் முகமது அலி போன்றவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தது இதனால் தான். அவர்களுக்கு இஸ்லாத்தில் எது பிடித்ததோ இல்லையோ, முதலில் அவர்களுக்கு இஸ்லாத்தில் பிடித்தது என்று தெரியுமா? அத்தனை பேருக்குமான சமூக நீதி. சமூக நீதி ஆண்டுதோறும் பேசப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு வரை ஜாதிய கட்டமைப்பில் பாகுபாடுகளினுடைய அடிப்படையில் இன்னைக்கும் அது ஒழுங்குபாடெல்லாம் கிடையாது. ஆண்டுதோறும் செப்டம்பர் 25ஆம் தேதி சோசியல் ஜஸ்டிஸ் டே என்று சொல்லி சமூக நீதி தினமாக உலகம் கொண்டாடி எல்லா சமூக நீதி கரெக்டா இருக்கணும், ஒப்பந்தங்கள் போடுவார்கள், தீர்மானங்கள் போடுவார்கள், வாசிப்பார்கள். வழக்கம் போல தாழ்த்தப்பட்டவன் செத்தால் அவன் சுடுகாடு பேர். ஒரு காலத்தில் தொழிலுக்காக பிரித்து வைத்தார்கள். தொழிலுக்காக கிளாசிபிகேஷன் என்று சொல்லுகிறோம். அவர்கள் இந்த வேலையை செய்யட்டும், இவர்கள் இந்த வேலையை செய்யட்டும், இவர்கள் இதை செய்யட்டும் என்று பிரித்து வைத்தார்கள். தொழில் பிரிவை பின்னால் பிறவி பிரிவாக ஆக்கிவிட்டார்கள். தொடையில பிறந்தா இப்படி, நெத்தில பிறந்தா இப்படி, கடவுளுடைய தோல் பூஜ்யத்துல பிறந்தா இப்படி, இவனெல்லாம் இந்த தொழிலை செய்யக்கூடாது, இவனெல்லாம் இந்த தொடக்கூடக்கூடாது, உயர்ந்த வேலையை அந்த உயர்ந்த ஜாதி செய்ய வேண்டும் என்றெல்லாம் வர்க்க ரீதியான பாகுபாடு இந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது. இந்த பாகுபாடுகளை எல்லாம் தூக்கி கடாசியது இஸ்லாம். இன்றைக்கு வரையும் கூட இஸ்லாமிய வெற்றிக்கு பின்னால் மிகப்பெரிய மந்திரமாய் இதைத்தான் சொல்ல முடியும். கீழ் நிலையில இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை நாயகம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் பிலாலின் பாதத்தை நான் பார்த்தேன். இந்த ஒரு வார்த்தை போதும். இஸ்லாமிலே கீழே இருப்பவர்கள் எவ்வளவு தூரம் மேலே வந்தார்கள். அந்த சமூக நீதி தரப்படுகிற போது மட்டும்தான் ஒரு அரசு எல்லா சமயங்களுக்கும், மொழிகளுக்கும், இனங்களுக்குமான அரசாக இருக்க முடியும். அந்த சகிப்புத்தன்மை இல்லாதவரை சமூக நீதி இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கொடையாய் வழங்கிய சமூக நீதியை, சமத்துவத்தை உலகம் வெகு விரைவில் புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.